வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு முருங்கைக்காய் சூப் பண்ண போறோம். 2 முருங்கைக்காயை கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க சூப்புக்கு சதைப்பற்றுள்ள முருங்கைக்காயை வாங்கிக்கங்க. இன்னொன்னு கொஞ்சம் நீளமா கட் பண்ணிக்கணும். சாதாரணமா கட் பண்றதை விட கொஞ்சம் நீளமா கட் பண்ணிக்கங்க. இப்ப இதை நம்ம ஆவியில வேக வச்சிடலாம். இட்லி பாத்திரத்துல தண்ணி விட்டு கொதிச்சிட்டு இருக்கு. ஸ்டீமர் இதுல வச்சிடலாம். மூடி போட்டாச்சு. மீடியம் ஃப்ளேம்ல 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் ஆச்சு. முருங்கைக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த பிளேட்டை வெளியில எடுத்து வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா ஒவ்வொரு முருங்கைக்காயும் எடுத்து நல்லா விரிச்சிட்டு இந்த விதையோட சேர்த்து சதை பகுதியையும் இது மாதிரி எடுத்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். முருங்கைக்காயை நீளமா கட் பண்ணாதான் நமக்கு இந்த விதை சதை பகுதியெல்லாம் எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியா வரும். அதே மாதிரி சதைப்பற்றுள்ள முருங்கைக்காய் நம்ம எடுத்துக்கிட்டாதான் சதை பகுதியும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். சூப்பும் நல்லா திக்னஸாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். இதே மாதிரி எல்லா முருங்கைக்காயில் உள்ள சதை பகுதியையும் விதையையும் சேர்த்து எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். எல்லா பீசஸ்ல உள்ள சதை பகுதியையும் எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா நைஸ் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பேன்ல 1 டீஸ்பூன் பட்டர். இப்ப பட்டர் உருகிடுச்சு. அது 1/2 டீஸ்பூன் இஞ்சியும் 1/2 டீஸ்பூன் பூண்டும் நல்லா துருவி அல்லது சாப் பண்ணி சேர்த்துக்கங்க. நல்லா பொடியா சாப் பண்ணிக்கணும். இதை லைட்டா வதக்கி விட்டுட்டு 2 டீஸ்பூன் கட் பண்ண வெங்காயம், 2 டீஸ்பூன் பொடியா கட் பண்ண கேரட்டும், 2 டீஸ்பூன் பொடியா கட் பண்ண முட்டைக்கோசும் சேர்த்துட்டு இதையும் லேசா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியா தண்ணி சேர்த்திருக்கேன். சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். 5 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு கொதி வரட்டும். சூப் நல்லா கொதிக்குது. இது 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷமா சூப் நல்லா கொதிச்சு பாருங்க, நல்லா திக்காய் வந்திருக்கு. இதுல மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். ஹெல்தியான டேஸ்டான முருங்கைக்காய் சூப் சுட சுட ரெடி ஆயிடுச்சு. காளான் சூப் பண்றதுக்கு 200 கிராம் காளான வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பேன்ல 1 டீஸ்பூன் பட்டர் உருகினதும் இதுல 3 பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கங்க. இந்த பச்சை மிளகாய் ஆப்ஷனல் தான். விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா பச்சை மிளகாய் சேர்க்காமையே நல்லா இருக்கும். பூண்டும் மிளகாவும் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இது கூட கட் பண்ணி வச்ச காளானை சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு வதக்கிக்கிட்டே இருங்க. வதக்கிட்டே இருந்தோம்னா காளான்ல இருந்து தண்ணி வெளியில வரும். மூணு நிமிஷமா வதங்கி காளானுமே கொஞ்சம் சுருங்கி வந்திருக்கு. அதுல இருந்து தண்ணி வெளியில வந்திருக்கு பாருங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுல நம்ம எடுத்த காளான்ல 1/4 பங்கு அளவுக்கு காளானை விட்டுட்டு மீதி காளானை ஒரு பவுல்ல சேர்த்துட்டு ஆற விட்டுறலாம். இது இருக்கட்டும். நம்ம எடுத்து வச்ச காளான் ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டேன். இதை தண்ணி சேர்க்காம பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கலாம்.
மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம அரைச்ச அந்த காளான் விழுத சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரை கழுவி 1/4 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். அடுத்து இந்த சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் தண்ணி. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சூப்புக்கு நம்ம வந்து கார்ன்ஃபிளவர்லாம் எதுவும் கரைச்சு சேர்க்கல. மஷ்ரூம் அரைச்சு சேர்த்திருக்கிறதுனால கார்ன்ஃபிளவர் கரைசல் எல்லாம் தேவைப்படாது. சூப் வந்து இந்த திக்னஸ்ல இருக்கு. மறுபடியும் நம்ம இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வைக்க போறோம். அதனால இன்னொரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்தா சரியா இருக்கும். நான் வந்து இப்ப உப்பு சேர்க்கல, கடைசியில தான் சேர்க்க போறேன். சூப் வந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். சூப் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். சூப் 5 நிமிஷமா கொதிச்சிருச்சு. ஓரளவு திக்காய் வந்திருக்கு பாருங்க. அடுத்து இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்க்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறதுனால இந்த அளவு மிளகுத்தூள் சரியா இருக்கும். நீங்க வந்து உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இதுல கொஞ்சமா ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்கிறேன். இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா சேர்க்காமையே நல்லா இருக்கும். கொத்தமல்லி இலைகள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட டேஸ்டான காளான் சூப் ரெடி ஆயிடுச்சு. பச்சைப்பயிறு சூப் பண்ண போறோம். 1/4 கப் பச்சைப்பயிரை கழுவிட்டு 7 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மிக்ஸி ஜார்ல 1 டீஸ்பூன் சீரகம், 3 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய். இதுல தண்ணி எதுவும் சேர்க்காம 1-2 அரைப்படுற மாதிரி அரைச்சுக்கலாம். இந்த குக்கர்ல 1 டீஸ்பூன் பட்டர். பட்டர் உருகினதும் நம்ம மிக்சியில 1-2 அரைச்சதை சேர்த்துட்டு இத வெண்ணெயிலேயே லைட்டா வறுத்து விட்டுக்கங்க. இந்த பூண்டு சீரக பச்சை மிளகாய் கலவை வந்து சூப்புக்கு நல்ல ஒரு வாசனையும் சுவையும் கொடுக்கும். அடுத்து இதுல 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்க்கிறேன். கடலை மாவு சேர்த்துட்டு லைட்டா ஒரு பரட்டி விட்டுட்டு கட் பண்ண 2 சின்ன சைஸ் தக்காளி சேர்க்கிறேன். தக்காளியை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இப்ப தக்காளியுமே வதங்கிடுச்சு. அடுத்து பாசிப்பயிரை சேர்க்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து தண்ணி சேர்க்கலாம். 1/2 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். இந்த பாசிப்பருப்பு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்பவே நம்ம நிறைய தண்ணி சேர்த்துட்டோம்னா குக்கர்ல வந்து மேல பொங்கி வந்துடும். அதே மாதிரி உப்பு வந்து நீங்க இப்ப சேர்க்கறதுனா சேர்த்துக்கங்க, நான் கடைசியில சேர்க்க போறேன். மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 5 விசில் வரட்டும். 5 விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிருச்சு. பச்சைப்பயிரெல்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு பாருங்க. சூப்புக்கு இந்த அளவுக்கு சாஃப்டா வேக வச்சுக்கணும். அடுத்து இத நல்லா மசிச்சு விட்டுருங்க. நல்லா சாஃப்டா வேக வச்சுட்டோம்னா நல்லா மசிஞ்சிரும். நான் வந்து மேஷர் வச்சு மசிக்கிறேன். இதுக்கு பதில் நீங்க கரண்டியோட பேக் சைடு வச்சு மசிச்சுக்கலாம். இந்த அளவு மசிச்சுக்கங்க. அடுத்து இதுல தண்ணி சேர்க்கணும். 1/4 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். சூப்பு வந்து இந்த திக்னஸ்ல இருந்தா சரியா இருக்கும். இத மறுபடியும் நம்ம 2-3 நிமிஷம் கொதிக்க வைக்க போறோம்.
ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு இது கொதிக்கட்டும். 3 நிமிஷமா சூப்பு நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்து இதுல மிளகுத்தூள் சேர்க்கணும். மிளகுத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி நீங்க சேர்த்துக்கங்க. நான் 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திருக்கேன். கடைசியா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்க்கலாம். அவ்வளவுதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்ல சூடா ஹெல்தியான டேஸ்டான பச்சை பயிறு சூப் ரெடி ஆயிடுச்சு. காலிஃபிளவர் சூப் பண்ண போறோம். ஒரு சின்ன சைஸ் காலிஃபிளவரை இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். காலிஃபிளவரை இந்த பாத்திரத்துல சேர்த்துட்டு இந்த காலிஃபிளவர்ல சூடான தண்ணி சேர்த்து இது கூட கல் உப்பும் கொஞ்சமா மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சூடான தண்ணியில இந்த காலிஃபிளவர் 5 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இந்த ப்ராசஸ் பண்ணோம்னா காலிஃபிளவர்ல உள்ள கண்ணுக்கு தெரியாத பூச்சி எல்லாம் தண்ணியில விழுந்துரும். 5 நிமிஷம் ஆச்சு. இந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு மறுபடியும் காலிஃபிளவரை 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, இது கூட 1/4 டீஸ்பூன் சோம்பு, 5-6 மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கூடவே ஒரு பிரிஞ்சி இலையை சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. 7-8 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா கட் பண்ணி சேர்க்கிறேன். இது கூட ஒரு கீறின பச்சை மிளகாய், வெங்காயம் லைட்டா வதங்கினதும் இதுல 3/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 நிமிஷம் வதங்கிடுச்சு. இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துட்டு கொஞ்சமா கல் உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வந்துடும். லைட்டா ஒரு வதக்கிட்டு மூடி வச்சிருங்க. தக்காளி வதங்கி நல்லா மசிஞ்சு வரட்டும். வதங்கிட்டு இருக்கும் போது இடையில கிண்டி விட்டுக்கங்க. தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இது கூட கிளீன் பண்ண காலிஃபிளவரை சேர்த்துட்டு காலிஃபிளவர் சேர்த்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு பக்கத்திலேயே இருந்து வதக்கிக்கங்க. காலிஃபிளவரை வதக்கியாச்சு. அடுத்து இது கூட தண்ணி சேர்க்கணும். 4 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். மெஷர்மெண்ட் கப்ல 4 கப், 1 லிட்டர் தண்ணி. இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூளும் 3/4 டீஸ்பூன் உப்பும் சேர்க்கிறேன். தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்திருக்கோம். இப்ப 3/4 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். அப்புறமா செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சூப்பு கொதிச்சு பெறட்டும். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா மூடி வச்சிருங்க. ஹை ஃப்ளேம்லயே 7ல இருந்து 8 நிமிஷத்துக்கு சூப் நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும். இப்ப 8 நிமிஷமா சூப் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுல இருந்து கொஞ்சம் காலிஃபிளவரை எடுத்து இந்த அளவு காலிஃபிளவர் பீசஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சமா காலிஃபிளவர் பீசஸ பேஸ்ட் மாதிரி அரைச்சு சூப்ல சேர்த்தோம்னா சூப்புக்கு திக்னஸ் கிடைக்கும். அரைச்ச காலிஃபிளவர் விழுது இதுல சேர்க்கிறேன். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்கட்டும். காலிஃபிளவர் விழுது சேர்த்து சூப் 2 நிமிஷமா நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப இது கூட கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன். உப்பு கம்மியா இருக்கு. காரத்துக்கு தகுந்தபடி மிளகுத்தூள், கட் பண்ண கொத்தமல்லி இலைகள்,
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல சூடா டேஸ்டான காலிஃபிளவர் சூப் ரெடி ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு சூப் பண்ண போறோம். இந்த பேன்ல 1 டீஸ்பூன் பட்டர், 1 டீஸ்பூன் ஆயில் சேர்க்கிறேன். நான் 1 டீஸ்பூன் பட்டரும் 1 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்க 2 டீஸ்பூன் எண்ணெய் அல்லது 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கங்க. இப்ப ரெண்டுமே சூடாயிடுச்சு. இதுல 7-8 பல் பூண்டை நல்லா பொடியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு 1 இன்ச் அளவுள்ள இஞ்சியை தோல் சீவிட்டு நல்லா இதையும் பொடியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் போல வதக்கிக்கங்க. ரெண்டு நிமிஷம் ஆச்சு. ஒரு சின்ன சைஸ் கேரட்டையும் நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துட்டு இதையும் 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். கேரட்டும் வதங்கிடுச்சு. அடுத்து இதுல 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மெஷர்மெண்ட் கப்ல 2 கப் அளவு தண்ணி. இப்ப இது 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். இந்த பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்துட்டு கூடவே 1/4 கப் தண்ணி. இதை கட்டி இல்லாம கரைச்சு ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. அஞ்சு நிமிஷம் ஆச்சு. இப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு சூப் நல்லா கொதிச்சிட்டு இருந்தது. இப்ப ஸ்டவ்வோட தீய நல்லா குறைச்சிட்டு கரைச்சி வச்சு அந்த கார்ன்ஃபிளவர் கரைசலை சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. இல்லைன்னா மாவு வந்து அடியில போய் தங்கிரும். ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து கொடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லயே தான் இருக்கு. இந்த மாதிரி கைவிடாம கலந்து விட்டாதான் மாவெல்லாம் கட்டிப்படாம இருக்கும். இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. இப்ப இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு, 1-2 பொடிச்ச மிளகு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்ல 2-3 நிமிஷம் இந்த சூப் கொதிச்சிட்டு இருக்கட்டும். 2 நிமிஷமா கொதிச்சிருச்சு. சளி இருமல் இருக்கும்போது இந்த சூப் செஞ்சு குடிச்சோம்னா சளி இருமல் நல்லாவே குறைஞ்சிரும். அடுத்து இதுல கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல சுட சுட டேஸ்டான ஹெல்தியான இஞ்சி பூண்டு சூப் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சின்ன கட்டு அரைக்கீரையை கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். கீரையை வந்து இலையை மட்டும் தனியா எடுக்காம இந்த கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய காம்பா இருக்கு பாத்தீங்களா, அதோடயே நீங்க சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த சூப் 3 பேர் குடிக்கிறதுக்கு சரியா இருக்கும். கீரை கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கிறதுனால இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த கீரையை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு அரைக்கீரை வந்து நல்ல பொடி இலையா இருக்கும். அந்த மாதிரி கீரையா இருந்ததுன்னா நம்ம கட் பண்ண வேண்டியதில்லை. இது கொஞ்சம் பெரிய பெரிய இலையா இருக்கிறதுனால இதை லைட்டா இந்த மாதிரி கட் பண்ணி சூப் செய்யலாம். இந்த சூப் பண்றதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை 1/2 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். இந்த மாதிரி பாசிப்பருப்பை ஊற வச்சு பண்ணலாம். அல்லது நீங்க சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சீங்கன்னா அந்த பருப்பு தண்ணியை ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுட்டு அதை சேர்த்து சூப் பண்ணலாம். இந்த சாஸ்பேன்ல 2.5 கப் தண்ணி சேர்க்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த மிக்ஸி ஜார்ல 1 டீஸ்பூன் சீரகம், 10-12 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன பீஸ் பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். நம்ம மிளகுத்தூள் சேர்க்கறதுனால இந்த அளவு போதும். ஃப்ளேவருக்காக தான் இந்த அளவு சேர்க்குறோம். இது கூட 5-6 பல் பூண்டு தோலோடையே சேர்த்துக்கோங்க. இதை நைஸாக அரைக்கக்கூடாது. 1-2 அரைப்படுற மாதிரி அரைச்சிக்கலாம். மிக்சியை ஸ்பீடாக ஓட விடாமல் பல்ஸில் ஒரே ஒரு தடவை போட்டாலே இந்த மாதிரி 1-2 அரைப்பட்டுரும். இந்த மாதிரி 1-2 அரைப்பட்டு நம்ம சூப் செஞ்சோம்னா சூப் வந்து நல்லா வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம ஊற வச்ச பாசிப்பருப்பை இதில் சேர்த்துட்டு
3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்க்கிறேன். ஃபர்ஸ்ட் பருப்பை 4 நிமிஷத்துக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா கீரையை சேர்த்தோம்னா கீரையோட வெந்து வரும்போது பருப்பு நம்மளுக்கு நல்லா சாஃப்டா வெந்துடும். சூப்புக்கு கொஞ்சமா பருப்பு சேர்க்கறது வந்து நல்ல ஒரு டேஸ்டும் கொடுக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். பருப்பு 4 நிமிஷம் வெந்துருச்சு. அடுத்து கட் பண்ணி வச்ச கீரையை சேர்க்கிறேன். இது கூட பொடியா கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. நம்ம இப்ப 1-2 அரைச்ச அந்த கலவையை சேர்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது 5ல இருந்து 6 நிமிஷத்துக்கு வேகட்டும். கீரையோட கலர் மாறக்கூடாது, அப்பதான் சூப்போட சுவையும் நல்லா இருக்கும். இடையில இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு தடவை கலந்து விட்டலாம். சூப் வெந்துட்டு இருக்கும் போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்ல 6 நிமிஷமா கொதிச்சு நம்மளுடைய சூப் தயாராயிடுச்சு. இப்ப இதை வடிகட்டிடலாம். ஒரு பாத்திரம் மேல வடிகட்டி வச்சிருக்கேன். சூப்பை வடிகட்டிடலாம். நல்லா இது மாதிரி பிரஸ் பண்ணி விடுங்க. வடிகட்டிட்டு இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு, கடைசியில தான் உப்பு சேர்க்கணும். தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சர்வ் பண்ணிடலாம். மணத்தக்காளி கீரை சூப் பண்ண போறோம். மணத்தக்காளி கீரையை வாஷ் பண்ணிட்டு 2 கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இத மணத்தக்காளி கீரை சூப்புன்னு சொல்லலாம், மணத்தக்காளி கீரை சாறுன்னு சொல்லலாம். இந்த சூப்புக்கு கழநீரும் தேங்காய் பாலும் முக்கியமானது. அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு 15 நிமிஷமா ஊற வச்சு 2 கப் அளவுக்கு கழநீர் எடுத்து வச்சிருக்கேன். இந்த சூப்ல சேர்க்கறதுக்கு 1 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். கீரை வந்து கொஞ்சம் கசப்பு தன்மையா இருக்கிறதுனால இந்த சூப்புக்கு வந்து தேங்காய் பால் வந்து ரொம்ப முக்கியம். தேங்காய் பால் சேர்த்து செய்யும் போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். 1 கப் தேங்காய் துண்டுகளை 3/4 கப் தண்ணி சேர்த்து ஒரே பாலா எடுத்து வச்சிருக்கேன். இந்த சாஸ்பேன்ல 2 டீஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல 5-6 வெந்தயம் சேர்த்துக்கங்க. வெந்தயம் பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 10-12 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்கிறேன். இந்த சூப்புக்கு கூடுமான அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க, அப்பதான் நல்லா இருக்கும், உடம்புக்கும் நல்லது. கூடவே 2 காஞ்ச மிளகாய், 4 பல் பூண்டை தட்டி சேர்க்கிறேன். இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு, தக்காளி இந்த அளவு சேர்த்துக்கங்க போதும். நிறைய சேர்த்துட்டோம்னா சூப் வந்து குடிக்கும்போது புளிப்பா இருக்கும். எல்லாத்தையும் லைட்டா வதக்கிட்டு கீரையை சேர்த்துக்கலாம். இதை லைட்டா ஒரு வதக்கு மட்டும் வதக்கிக்கங்க போதும். இதுல கழநீரை சேர்க்கிறேன். அடுத்து 5-6 மிளகு வந்து 1-2 தட்டி சேர்க்கிறேன். 2 பிஞ்ச் மஞ்சள் தூள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சூப்புக்கு வந்து நான் உப்பு கீரை வெந்ததுக்கு அப்புறம் தான் சேர்க்க போறேன். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. கீரை சாஃப்டா வெந்து வரட்டும். 5 நிமிஷமாச்சு. கீரை எல்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சேர்த்த உப்பெல்லாம் நல்லா கரையட்டும், ஏன்னா நம்ம கல் உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம்.
ஹெல்த்தியான டேஸ்டான மணத்தக்காளி கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. இது சூப் மாதிரியும் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், சூடான சாதத்துல விட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.